ஹாய் வெல்கம் டு மை சேனல் டே வித் பிரியா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஏன் 2 பசங்களோட எப்படி போகுதுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ஒரு 4 o'clock ஆகிடுச்சி. ஃபஸ்ட்டு பாப்பாங்களுக்கு பாலை போட்டுட்டு கீரை தோசைக்கு ஊற வச்சுருந்தேன். கீரை கொண்டாய் தண்ணியில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே பாப்பாக்கும் பால் ரெடி ஆகிடுச்சி. பாப்பாவுக்கு பால் எடுத்துகிட்டு எனக்கு டீ போட்டுக்க போகிறேன். டீ இல்லாமல் எப்படி என்னால் இருக்கவே முடியாது. கரெக்டாக மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று, இதுக்கு நடுவில் 2 or 3 டைம்ஸ் இருக்க தான் செய்யும். இதனால் ஈவினிங் டீ கண்டிப்பாக வேணும். அப்படியே அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டர் போட்டுக்கிட்டு போகிறேன். கிச்சனில் எப்போ வேலை இருக்கோ அந்த டைமில் தான் நான் கரெக்டாக கிரைண்டர் போடுவேன். மற்ற டைமில் நம்ம ஃப்ரீ டைமில் போட்டுக்கலான்னு நினைக்கிறப்ப இந்த பசங்களை வச்சுட்டு நம்மளுக்கு ஃப்ரீ டைம்ன்றதே கிடைக்க வாய்ப்பு இல்லை. எப்போயாச்சும் தான் கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைமும் கிரைண்டர் போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை இருக்கப்பே போட்டுருவேன். அப்படியே டீயும் ரெடி ஆகிடுச்சு. டீ ஃபில்டரை நம்ம உடனே டீ போட்டோடனே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா டீ ஃபில்ட்ரு ரொம்ப நாளைக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின டீ ஃபில்ட்ரு. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்குது. பாப்பாவங்களாம் குளிப்பாட்டி விட்டுருந்தேன். ஸ்கூல் போகிற டைமில் நான் தான் பவுடர் அடிக்கணும், பொட்டு வைக்கணும். அந்த ப்ராசஸ் என்னோடது. வீட்டில் இருக்கப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் அவங்களே பவுடர் அடித்து பொட்டு வச்சிட்ருக்காங்க. இந்த சைக்கிள் தான் மேஜர் ரோல் எங்கள் வீட்டில் பண்ணுது. நான் ஏதாச்சும் வெளியில் வேலையாக இருக்கேன் எதாவது பண்ணிகிட்டு இருக்கேன்னா சைக்கிள் கொஞ்சம் நேரம் ஓட்டுங்க அப்படி சொல்லியிருந்தேன்னா 2 பேரும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பாப்பாங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு பார்த்தா கிரைண்டர் ஆல்மோஸ்ட் ஓடி முடிக்க போகுது. நான் கீரையை இப்போ கிரைண்டரில் போட போகிறதுல மிக்சியில் தான் போட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதில் கீரையை போட்டோம்னா அது சிக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம கையை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும். மாவும் சிந்தும், நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஓடி முடித்தோடனே நான் மிக்சியில் போட்டு மாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஊற வைக்கிற முன்னாடியே யோசிச்சுட்டே ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசிக்கு இவ்வளோ கீரை கரெக்டாக இருக்குமான்னு. கரெக்டாகவே இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக கீரை ஆகிட்டாலும் தோசை கரெக்டாக வராது. ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டும் கலரும் நல்லா இருக்காது. ஆனால் கரெக்டாக ஊற வச்சுருந்தேன். அப்படியே இப்போ மிக்சிலையும் போட்டு அடித்து எடுத்தாச்சு. அப்படியே உள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கீரையை போட்டு ஒரு ஓட்டி எடுத்துருவேன். கிரைண்டர் ஓடுறப்பே மாவு எடுக்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் கிரைண்டர் ஓடுறப்ப எடுக்க மாட்டாங்க. தட்டில் வச்சு அதுக்கப்புறம் தொடச்சி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எனக்கு அது ஈஸியாக தெரியல. இந்த மாதிரி எடுக்கிறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். மாவை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சுற்றி இருக்க மாவையும் தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிரைண்டர் கழுவுறது ஈஸியாக இருக்கும். மாவும் ஜாஸ்தியாக வேஸ்ட் ஆகாது. அப்படியே கையோட வேலையாக கிரைண்டரை ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடணும். இல்லைனா கொஞ்ச நேரம் சென்று கழுவுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே கிரைண்டரையும் கழுவி வச்சிட்டேன். நம்ம வாசல் ரொம்பவே குட்டியோண்ட வாசல்ன்றதுனால அப்படியே ஒரு குட்டியாக ஒரு கோலத்தையும் போட்டாச்சு. பெரிய எஃபர்ட்லாம் போடுறது கிடையாது. ஏன்னா பசங்க இந்த வாசலை தாண்டி தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இன்னும் 5 to 10 minutes இதை கண்டிப்பாக கலைச்சிருவாங்க. அதனால் குட்டியாக ஒரு கோலத்தை போட்டாச்சு. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 2 days வீட்டில் தான் இருக்கிறா. அதனால் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம நல்லா இருக்கிறப்பே நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. இவ்வளோ நேரம் நம்மளை வேலை செய்ய விடுறதே பெருசு தான். அப்படியே அவங்கள்ட்ட பேசிவிட்டு கிரைண்டரையும் அப்படியே தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். நம்ம கிச்சனை பொறுத்தவரையும் ஒரு கவுண்டர் டாப் தான் இருக்குது. தொடச்சி எந்த பொருளை யூஸ் பண்ணுறோமோ அப்பயே எடுத்து வச்சிட்டோம்னா தான் நம்ம அடுத்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்படியே பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் விளக்கியாச்சு. பசங்க அமைதியாக இருக்கிறப்ப நம்ம எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டா தான் உண்டு. அவங்க ஒரு பக்கம் அழுகுறப்ப நம்மளுக்கு ஒரு பக்கம் வேலை இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிடும். அதனால் பசங்க அமைதியாக விளையாடுறாங்களா அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே என்னோடய கிச்சன் வேலையில் முடிச்சிடுவேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பசங்க அழுவாதப்போ எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க. அப்படியே இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆயில் ஐட்டம் தான் செய்ய போகிறேன். பாப்பாக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. அவளுக்கு கொடுக்க வேணாம். அதுவும் இல்லாமல் அவள் சாப்பிட மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் போய் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். கடலைப்பயிறு ஊற வச்சுருந்தேன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை வச்சு தான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இந்த கீரையை வச்சு தான் செய்ய போகிறேன். இது சோம்பு கீரை. இந்த கீரை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த கீரை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் விற்றாங்கன்னா டவுட் இல்லாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேட்டுக்கு கடலைப்பயிறு வடையே நார்மலாக போட மாட்டீங்க. இந்த கீரை வாங்கினா இந்த வடை போடணும் அப்படி சொல்லிட்டு மைண்ட் செட் வந்துடும். நானுமே எனக்கு தெரியாது. கீழ்விட்ட ஆண்டி சொல்லியிருந்தாங்க இந்த கீரையில் வடை போட்டால் சூப்பராக இருக்கும்னு. அதுலேருந்து தான் ட்ரை பண்ணுறேன். இது மாவு நார்மல் கடலைப்பயிருக்கு வடைக்கு அரைக்கிறதோட இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும். ஒரு 90% அரைச்சா தான் கீரையும் மாவும் ஒன்று சேரும். வடை சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய டெய்லி விலாக்ஸ், பசங்க என்ன பண்ணுறாங்க, லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுக்குறேன், க்ளீனிங் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி தான் என்னோடய சேனலில் வரும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எங்கெங்கெல்லாம் மாற்றணும், என்னென்ன மாற்றணும்னு சொன்னால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிறேன். பாய்.